ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டூ லேட், உடம்பு சரியில்லை, மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மனித வாழ்க்கையில் ரெண்டே பிரச்சனை தான். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு, பணக்காரன் பணத்தை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஏழை என்ன தெரியுமா யோசிப்பான்? பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மிக பிடித்த ஒரு சின்ன கவிதை நண்பா. அறைக்குள் என்று கழிப்பறை வந்ததோ, அதாவது அறைக்குள் என்னைக்கு கழிப்பறை வந்ததோ அஞ்சிலிருந்தே நார தொடங்கிவிட்டது அறை. நாமோ நாற்றம் உணராத அளவிற்கு பழகிவிட்டோம் வாழ்வதற்கு. அப்படித்தான் எதிர்மறை சிந்தனைகளுடன் நம் மனம் என்னும் அறையும். நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யார் அறிவார்? முடியாது என்று முடிப்பதை விட முடியும் என்ற தொடங்கி பாருங்கள், நம்பிக்கை தானாக பிறக்கும். தேடுவது நல்லதாக இருக்க வேண்டும், அல்லது நல்லதால தேடப்படும் இடமாக நீ இருக்க வேண்டும் நண்பா. கவிதை தேடுகிற சொல்லாகத்தான் நீ இருக்க வேண்டும், அல்லது சொல்லால் தேடப்படும் கவிதையாக நீ இருக்க வேண்டும். எனினும் மரணத்தை தேடும் ஆளாக நீ இருக்க வேண்டாம், அல்லது மரணம் தேடி வரும் ஆளாகவும் நீ இருக்க வேண்டாம். வாழ்வை தேடுபவனாக இரு, அது உன்னை தேடி வரும் என்றிருக்காதே. வாழ்வை தேடுபவனாக இரு, அது உன்னை தேடி வரும் என்றிருக்காதே நண்பா. கிருஷ்ணர் ஒரு முறை சொல்லுகிறார், உங்கள் எண்ணங்களை எனக்கு இது ஏன் நடக்கிறது என்பதிலிருந்து இது எனக்கு என்ன கற்பிக்க முயற்சிக்கிறது என்று சிந்திக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று கிருஷ்ணர் ஒரு முறை கூறுகிறார். நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை அமைத்து தரப்போகிறேன். உனக்கு பிடித்த வேலையை கிடைக்கச் செய்வேன். நீ என்னிடம் வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என்று உனக்குள்ளேயே நீங்க சொல்லி பாருங்க நண்பா. வாழ்க்கை சிறப்பாக அமையும். மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனை இல்லை. ஆனால் யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்தில் இங்கு பல உறவுகள் பிரிந்து விடுகிறது நண்பா. உனக்காக சிரிக்கும் ஒருவரை நீ இழந்தாலும் பரவாயில்லை. சிரிப்பு உன்னிடமே இருக்கும். ஆனால் உனக்காக அழும் ஒருவரை மட்டும் இழந்து விடாதே, அனைத்தும் பறிபோய்விடும். பெண்களும் புத்தகங்களைப் போலத்தான். பக்கங்கள் இடையில் மறைத்து வைத்திருக்கும் மயிலிறகு போல் தன் மனதிற்குள் சில விஷயங்களையும் பல ஆசைகளையும் மறைத்து விடுகிறார்கள் ஏனோ பெண்கள். தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நண்பா. நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும். போதும், உலகமே உன்னை கண்டு வியக்கும். ஸோ தொடர்ந்து முயற்சி செய். தனிமையை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கோங்க நண்பா. யாரோ ஒருவரின் செயல்பாடுகளுக்குள் உன்னை திணித்து கொள்ள விரும்பாதே. உனக்கான வாழ்க்கையை நிமிடந்தோறும் அனுபவித்தே வாழ்ந்துவிடு. இவ்வுலகில் நல்லதோ கெட்டதோ நமக்கு முன் இருந்தவர் நமக்கென்ன செய்தாரோ அதைத்தான் நாம் நமக்கு பின் இருப்போருக்கு செய்கிறோமோ நம்மை அறியாமல். உணவகத்தில் தண்ணீர் வராத குழாய்க்கருகில் பக்கெட்டில் நீரெடுத்து கை கழுவ ஓர் வரிசை. எனக்கு முன் நின்றவர் தான் கை கழுவிட்டு எனக்கு தண்ணீர் எடுத்து தர நானும் கை கழுவிட்டு அனிச்சையாய் நீரெடுத்து தந்தேன் என் பின் நின்றவருக்கு. ஸோ கொடுப்பவர்களுக்கு தெரியாது கேட்பது கடவுள் என்று, கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று. சுவாசத்தை கவனி, ஆயுள் கூடும். வார்த்தையை கவனி, மதிப்பு கூடும். செய்யும் செயலை கவனி, நிதானம் கூடும். எண்ணங்களை கவனி, வாழ்வில் வெற்றிகள் கூடும். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை. எல்லாவற்றையும் மறந்து கோபம் தணிந்து வருத்தம் அழிந்து உன்னை எண்ணி ததும்பும் உன்னிடம் வந்து விட துடிக்கும் இந்த கணத்தை கடந்து விட்டால் போதும். நாளை நானாக பிடித்துக் கொள்வேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள் நண்பா. அதிர்ஷ்டம் சில சமயம் மகிழ்ச்சியின் மேசை மீதிருந்து ஒரு ஊன் தூணுக்கு நழுவி விழுகிறது. சில சமயம் ஒரு எலும்பு வீசி எறியப்படுகிறது. சிலருக்கு காதல் அருளப்படுகிறது, பிறருக்கோ ஸ்வர்க்கம் மட்டுமே. ஸோ காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. தனக்கு ஒரு அனுபவம் கிடைக்காதவரை யாருடைய அறிவுரையும் எளிதில் ஏற்காது மனம். ஏனெனில் அறிவுரைகள் செவிகளை தொடும், அனுபவமோ உயிரை தொடும். ஆம், அனுபவம் எனும் ஆசானின் அடிகளுக்கு பின்னரே அது அறிவின் வழியை கற்கும். அதனால்தான் என்னவோ பலருக்கும் பட்ட பிறகே புத்தி வருகிறது, அறிவுரையா அனுபவமா என்று. தவறி விழுந்த விதையை முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா என்ன? நம்பிக்கைதான் வாழ்க்கை நண்பா. நான் யார் என்று தெரியாது, இதற்காகவா இத்தனை கோட்பாடுகளோடும் நேரத்திற்கேற்ற
கதாபாத்திரத்தோடும் என் ஒவ்வொரு நாளையும் கடத்துகிறேன். எனக்கு பிடித்த ஏதோ ஒரு செயல் உனக்கு அருவருக்கத்தக்கதாக இருந்தால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் யார் வாழ்வையும் நிந்திக்க பிறக்கவில்லை, நான் வாழ பிறந்திருக்கிறேன் என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள் நண்பா. உன்னிடம் நான் எதன் பொருட்டும் நடிக்க வேண்டியதில்லை என்பது எத்தனை பெரிய ஆறுதல் தெரியுமா? எத்தனை பெரும் நிம்மதி தெரியுமா? நீயே என் சுதந்திரம், நீயே என் சுவாத்தியம். துன்பத்தில் இருப்பவனை உடனே போய்ப்பார், செல்வத்தில் இருப்பவனை கூப்பிட்டால் மட்டும் போய்ப்பார். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. ஆறுதலாக இருப்பதாலோ, துன்பம் துடைப்பதாலோ, நேரம் செலவழிப்பதாலோ, சிரிக்க சிரிக்க பேசுவதாலோ, முன்னுரிமை அளிப்பதாலோ, ஏன் காமத்தினாலுமே கூட ஒரு காதல் அதன் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டு விடும் என எந்த நிச்சயமும் இல்லை. இது எதுவும் நிகழ் வாழ்வில் சாத்தியப்படுத்த வளர்வர்கள் மீதும் பொங்கிக் கொண்டிருக்கும் அந்த சாட்சி காதலே. ஸோ எந்த வாழ்க்கையிலையும் எதுவும் நிரந்தரமில்லை. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.